முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் கீழுள்ள ஆண்டான்குளம் மற்றும் தண்ணிமுறிப்பு ஆகிய பகுதிகளில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் கால்நடை வளர்ப்பாளர்கள் மேய்ச்சல் தரவை இல்லாமையால் பல இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். மாடு முதல் சாப்பாடுலாம் சாகுது. 3-4 மாதத்துக்கு எங்களுக்கு வருமானமே இல்லை. சும்மா மேய்ச்சி போட்டு சாகர மாட்டை கொண்டு அடைக்கணும். இப்போ தண்ணியில் இழுத்து போட்டுருக்கோம். சாப்பாடுலாம் பிரச்சனை, மேய்ச்சல் தரையும் இல்லை. பீலி வழியான்னு வச்சு மாடு மேய்க்கிறோம். ஒரு 5000 மாடு பெருமாடு மட்டும். நாங்கள் வைக்கல ஏற்றி அப்படி இப்படி தான் வச்சுக்கிறோம். ரோடு வழியை வச்சு வைக்கல போட்டு அதை போட்டு தான் தான் வச்சுக்கிறோம். அப்படி எல்லாரும் தொகுதியில் விற்று போடுறேன். எல்லாம் விற்று இப்போ மாடு 2 மாடு காவாசி மாடு தான் நிற்குது. வேறு மாடு இல்லை. எங்களுக்கு இதை தான் பெரிய ஒரு இதாக இருக்கும். ஆண்டான்குளம் மற்றும் தண்ணிமுறிப்பு பகுதிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் காணப்படுகின்ற போதும் அந்த கால்நடைகளுக்குரிய மேய்ச்சல் தரவை இன்மையால் வருடந்தோறும் 50க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் பல கால்நடை வளர்ப்பாளர்கள் தமது கால்நடைகளை விற்பனை செய்கின்ற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேய்ச்சல் தரவை தொடர்பான கோரிக்கைகளை உரிய தரப்புகளிடம் பல தடவை முன்வைத்தும் இதுவரையில் அது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எவையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர்கள் கூறுகின்றனர். ஆண்டான்குளம் மற்றும் தண்ணிமுறிப்பு பகுதிகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளில் இருந்து நாளொன்றிற்கு 3000 லிட்டருக்கும் அதிகமான பால் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மேய்ச்சல் தரவை கிடைக்க பெற்றால் அதிகளவிலான பால் உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த பகுதிக்கு நேரடி விஜயம் மேற்கொண்டு கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை கேட்டறிந்துள்ளார்.